அன்பு நிறைந்த மாணவர்களுக்கு மற்றொரு பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நிறைந்தவர்களே, இன்று சுவை மிகும் ராமாயணம் என்ற பகுதியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். திருமாலின் திரு அவதாரமாகிய ராமபிரானின் வரலாற்றை சுவைப்பட கூறும் அற்புதமான காவியம் இராமாயணம். அவற்றில் தரம் 10 இடம்பெற்றிருக்கின்ற தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் குகப்படலம் ஊடாக நாம் இன்று உங்களை சந்தித்திருக்கின்றோம். பரதன் முதலானவர்கள் கங்கை கடந்தமை பற்றிய செய்தியை இந்த பகுதி எடுத்து கூறுகிறது. ராமனாகிய அழகனுடைய அயனம் ரசனை மிகுந்த கதையை கூறுவதால் கம்ப ராமாயணம் என்று வந்தது. இதை கம்பன் படைத்ததால் கம்ப ராமாயணம் என்று வந்தது. தமிழில் தோன்றிய இந்த ராமாயணம் மிக முன்னைய காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வழங்கி வந்த ஒரு கர்ண பரம்பரை செய்தியாக வழங்கி வந்த ஒரு தொன்மம் சார்ந்த கதையம்சமாகும். இந்த கதையம்சம் காலத்துக்கு காலம் வளர்ச்சி பெற்று முழுமையான அழகான ஒரு ரசனைமிக்க காவிய வடிவமாக முதலில் சமஸ்கிருத மொழியில் வடமொழியில் வான்மிகி என்ற புலவரே அந்த இலக்கியத்தை முதலில் இலக்கிய வடிவமாக கொண்டு வந்து சேர்த்தார். அதனால் இதை வான்மிகி ராமாயணம் என்று வழங்குகின்றோம். அதற்கு பிற்பாடு பல்வேறு புலவர்கள் பல்வேறு விதமாக ராமாயணங்களை படைத்திருக்கிறார்கள். போதாயனர், வசிஷ்டர் போன்றவர்களும் வடமொழியில் ராமாயணங்களை படைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியில் கம்பர் ராம அவதாரம் என்ற பெயரிலே இந்த இலக்கியத்தை யாத்தார். பிற்காலத்தில் கம்பரால் எழுதப்பட்டதால் கம்ப ராமாயணம் என்று வழங்கப்பட்டது. ஹிந்தி மொழியில் கூட துளசிதாசர் துளசி ராமாயணம் என்ற ஒரு ராமாயணத்தை படைத்திருக்கிறார். எமது நாட்டிலும் ஈழத்திலும் இலங்கையிலும் கூட அரசகேசரி ரகுவம்சம் என்ற தலைப்பில் ராமாயணம் படைத்தார். இன்னும் பல்வேறு புலவர்கள் தமது மொழிகளில் ராமாயணத்தை சுவைத்து நயந்து காப்பியமாக தந்திருக்கிறார்கள். எனினும் இவற்றுக்கிடையில் கதை வேறுபாடுகள் காணப்படுகின்றன. கம்பன் படைத்த ராமாயணம் கம்பராமாயணம். இனி கம்பன் தொடர்பான சில செய்திகளை நாம் இங்கே பார்க்கலாம். கவி சக்கரவர்த்தி என்று புகழப்படும் கம்பன் சோழ நாட்டில் பிறந்து வாழ்ந்தவர் என்று ஒரு கர்ண பரம்பரை செய்தி சொல்லுகின்றது. கவி சக்கரவர்த்தி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்ட இவர் சோழ தேசத்தில் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சக்கரவர்த்தி என்று சொல்லலாம். கவி சக்கரவர்த்தி என்றால் அது மிக இல்லை. சடையப்ப வள்ளல் மற்றும் குலோத்துங்க சோழன் போன்ற அரசர்களால் பெரிதும் ஆதரிக்கப்பட்ட இவர் ராமாயணம் தவிர்ந்த இன்னும் பல்வேறு படைப்புகளை செய்திருக்கிறார். ஏறெழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோப்பர் அந்தாதி, திருக்கை வழக்கம் போன்றவை மிக முக்கியத்துவம் வாய்ந்த இலக்கியங்களாகும். இன்னும் ஆங்காங்கே இவருடைய தனிப்பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. கம்பர் தொடர்பான சரியான தெளிவான செய்திகள் எங்களுக்கு இல்லை. கர்ண பரம்பரை செய்திகள் அதிகம் காணப்படுகின்றன. எது எப்படியாயினும் சோழ பெருமன்னர் காலத்தில் வாழ்ந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றால் அது மிக இல்லை. அவர் படைத்த கம்பராமாயணத்துக்குள் நுழையலாம். அடுத்து நாம் கம்பராமாயணம் இலக்கியத்தில் காண்டம் படலம் என்ற பகுதிகளை ஆராய்வோம். இந்த இலக்கியத்தை இன்பம் சேர்ப்பதற்காக பெரும் சிறும் பகுதிகளாக பிரித்து அழகாக படைத்திருக்கின்றார் கம்பர். அந்த வகையில் அன்பு நிறைந்த மாணவர்களே, இனி கம்பன் செய்த வம்பு என்ன என்று பார்ப்போம். அதாவது வம்பு என்றால் புதுமை. கம்பன் கவி உலகத்தில் இன்றும் நிலைநிறுத்து காணப்படுவதற்கு கம்பராமாயணத்தில் செய்த புதுமைகளை நாம் பார்க்கலாம். முதலில் மூல நூலில் காணப்படாத பல்வேறு விடயங்களை இவர் கூறுகின்றார்.
புதுமையான செய்திகளை தமிழர் பண்பாட்டுக்குள் ஏற்ற விதத்தில் இணைத்து கற்பிதம் செய்கின்றார். கற்பனை விரிவும் கலைநயமும் கவியினொரு சொல்லாட்சியும் அதிகமாக காணப்படுகிறது. அணிகளின் சிறப்புகள் மேலோங்கி காணப்படுகின்றன. பாத்திர வார்ப்புகளை கச்சிதமாக சித்தரித்து ஒழுங்கமைத்திருக்கின்றார். பழமையிலும் புதுமை செய்து சாதனை படைத்திருக்கின்றார். கம்பரின் கவிதா மேன்மையில் தன்னை சக்கரவர்த்தியாக, கவி சக்கரவர்த்தியாக, மகாகவியாக நிலைநிறுத்துவதற்கான பணியை அற்புதமாக செய்திருக்கின்றார் கம்பர். இப்படிப்பட்ட இந்த கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல்களை பார்ப்பதற்கு முன், அன்பு நிறைந்த மாணவர்களே, நாம் இன்று கற்கின்ற பாடப்பகுதியின் பிரிவு குகப்படலம் என்று அழைக்கின்றோம். குகனுடைய சிறப்புகள் அதிகமாக பேசப்படுவதால் இப்பகுதியை குகப்படலம் என்றும் சிலர் வழங்குகிறார்கள். அதே போன்று ராமனை தேடி வருகின்ற பரதன், அவனுடைய படையினர் கங்கை பெரும் நதியை கடந்து குகனை சந்திக்கின்றபடியினால் கங்கை கான் படலம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அன்பு நிறைந்த மாணவர்களே, அயோத்தியா காண்டம் சொல்லுகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது, ராமாயண காப்பியத்தில் அயோத்தி மாநகரில் அதனை சூழ உள்ள இடங்களில் நடைபெறும் சம்பவங்கள் இந்த பகுதியில் சிலாகித்து கூறப்படுகின்றன. தனது மூத்த மகனாகிய மைந்தனாகிய ராமனுக்கு தசரதன் முடிசூட்ட ஏற்பாடு செய்தல் போன்ற பகுதி இவற்றுள் விரிவாக பேசப்படுகின்றன. கைகேயி தசரதனிடம் வரம் கேட்டல், அதன் பின்னர் ராமன் முடிசூடாமல் கானகம் செல்லுதல், அவனை தேடி மற்றவர்கள் செல்லுவதாகிய பகுதிகள் சம்பவங்கள் அயோத்திய காண்டம் என்ற பெரும் பகுதியில் குறிப்பிடப்படுகின்றன. அன்பு நிறைந்த மாணவர்களே, இனி குகப்படலம் தொடர்பான சில செய்திகளை பார்க்கலாம். கானகம் சென்ற இராமன் கங்கை கரையை பரதவத் தலைவனாகிய குகனை கண்டு அன்பு கொண்டு செல்லுகின்ற பகுதி இங்கு இடம்பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் அவன் சென்ற பின்னர் ராமன் சீதை லக்ஷ்மணனுடன் சென்ற பின்னால் ராமனை தேடி வருகின்ற பரதன், அவருடைய படை முதலியானோர்கள் செல்வதும், முதலில் அவர்கள் வரவை சந்தேகித்து குகன் தப்பபிப்பிராயம் கொள்வதும், பின்னர் அன்பு கொண்டு அவர்களோடு உரையாடுவதும் உபசரிப்பதும் காட்டப்படுகிறது. இந்த பகுதி எங்களுடைய பாடப்பரப்பின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கங்கையை கடக்க உதவுவதுமாகிய சம்பவங்கள் குகப்படலத்தில் இடம்பெறுகின்றன. இவை உயர்தர தமிழ் பிரிவில் ஆழமாக இன்னும் கற்றுக்கொள்ள முடிகிறது. குகனது செயல்களை விளக்குவதற்காக இந்த படலம் இருக்கிறதால் குகப்படலம் என்றும் சிலர் அழைக்கின்றார்கள். இனி நாங்கள் பாடத்திற்குள் நுழையலாம். பாடல் இலக்கம் 1, பரதன் நாவாயில் ஏறுதல். இங்கு நாவாய் என்பது படகு என்று பொருள்படுகிறது. பரதன் என்பவன் கைகேயுடைய மகன், அதாவது ராமனுடைய தம்பி. சுழித்து நீர் வருதுறையாற்றை சூழ்படை கழித்து நீங்கியதென கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான். இப்பொழுது நாம் பதப்பிரிப்பு செய்து வாசிக்கலாம். சுழித்து நீர் வரு துறை ஆற்றை சூழ் படை கழித்து நீக்கியது என கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி ஆண்ட வேந்தரை தெளித்து மேல் ஏறினான் தானும் ஏறினான். அன்பார்ந்த மாணவர்களே, நாம் பதப்பிரிப்பில் இவ்வாறு பிரித்து சொற்களை பதப்பிரிப்பு செய்கின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக பொருள் கொள்ள முடியுமாக இருக்கிறது. இனி நாம் பொருளுக்குள் நுழையலாம். சுழித்து நீர் வரு துறை ஆற்றை. நீர் நிறைந்த கங்கை நதியானது சுழிகள் சுற்றி கொண்டு வருமாறு
அந்த இடம், துறையானது இடம், அந்த ஆறு நிரம்பி அப்படியே இருக்கின்றது. அதாவது மிக ஆழமான பகுதிகளில் தான் சுழி வரும். அப்படிப்பட்ட கங்கையின் ஆழத்தை குறிப்பிடுவதற்கு சுழி நீர், நீருக்குள் சுழி சுற்றி வருகின்ற துறை, அந்த இடத்தை கொண்டுள்ள ஆற்றை, அந்த கங்கை நதியை சூழ்படை, சூழ்ந்திருக்கின்ற படையானது, சேனையானது கழித்து இலகுவாக கடந்து செல்கிறது, நீங்கியது. கங்கை நதியானது மிக ஆழமாக இருக்கிறது. இதன் காரணமாக சுழிகள் ஏற்படுகின்றன. ஆபத்தான அப்படிப்பட்ட ஒரு நீர்த்துறை, அந்த நீர்த்துறையை சூழ்ந்திருக்கின்ற பரதனுடைய படை சுலபமாக அதை கழித்து அதை கடந்து வருகின்றது. கள்ள ஆசையை அழித்து, இங்கே கள்ள ஆசை என்று சொல்லுவது கூடாத ஆசை, பிறருடைய ஆட்சியில் மோகம் கொள்வது, பிறருடைய சொத்துகளுக்கு ஆசைப்படுவது போன்ற கள்ளத்தனமான ஆசை இல்லாமல், கீழ்த்தரமான இழிவான ஆசையை அழித்து இல்லாமல் செய்து, வேறு அவனி ஆண்ட, பல்வேறு உலகங்களை ஆண்ட, வேறு வேறு பிரதேசங்களை ஆட்சி செய்த, அவனி என்றால் உலகம், ஆண்ட என்றால் ஆட்சி செய்த வேந்தரை, அரசர்கள் எல்லாரையும் இழித்து. இதற்கு முன்னால் பல்வேறு இடங்களில் ஆட்சி செய்த மன்னர்கள், அரசர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்டவர்கள். இதனால் ஒருவருக்கொருவர் சூழ்ச்சி செய்து கொண்டு வேந்தர்கள் தங்களுக்குள் அழித்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட எந்த ஒரு கள்ள ஆசையும் இந்த பரதனுக்கு இல்லை. இங்கே பரதனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இதுக்கு முன்னால் உள்ள உலகத்தை ஆட்சி செய்த அந்த அரசர்கள் எல்லாவற்றையும் இவருடைய குணத்தால் இழித்து மேலேறினான். நாவாயில் ஏறுவதற்கு முதல் கூறுகின்றால் மேலேறினான். அவருடைய பண்பால் உயரத்தில் நிற்கின்றார். ஏனைய அரசர்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தேவையற்ற இழிவான கள்ள ஆசை இல்லாமல் செய்ததால், அதை தன் மனதில் இருந்து அழித்தொழித்ததால் இந்த பரதன் உள்ளத்தால் மேலேறினான், தானும் ஏறினான். அவனும் அந்த கங்கையை கடப்பதற்கு அந்த நாவாயில் ஏறுகின்றான். இதுதான் இந்த பாடலின் பொருள். பாட புத்தகத்தில் உங்களுக்கு சில பொருள் தரப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, அந்த பொருளை நீங்கள் வாசித்து கொள்ள முடிகிறது. தன்னை சூழ்ந்து வந்த சேனையானது, படையானது நீர் சுழியை செய்து கொண்டு வருகின்ற துறையிலே, அந்த இடத்திலே கங்கையை தாண்டி கடந்ததாக வஞ்சனையோடு கூடிய ஆசையை அழித்து, வஞ்சனை என்றால் கெட்ட, கெடிய அல்லது கொடிய ஆசைகள் எல்லாவற்றையும் அழித்து, முன்பு உலகாண்ட பிற அரசர்களை தாழச் செய்து தன்னுடைய குணத்தால் தான் மேலோங்கி நின்று மேன்மையுற்றவனாக பரதன் படகில் ஏறினான். அன்பு நிறைந்த மாணவர்களே, இங்கே குறிப்பாக சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட வேண்டும். சூழ்படை என்பது அவனுடைய சூழ்ந்திருக்கின்ற படையை காட்டுகின்றது. அதாவது சூழ இருக்கின்ற படையானது படை பரிவாரங்களுடன் அவர் வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்படை நீர் சுழித்து வருதுறை ஆற்றை கழித்து நீங்கியது எனவும், பண்டு அவனி ஆண்ட வேறு வேந்தரை எனவும் இயக்க நீங்கியது என்றும் கொண்டு, நீங்கியது என்று ஓடம்பிடுவோர் சொல்ல என்று பொருள் கூறலும் வரும். கள்ளம், வஞ்சனை, கல்வியும் ஒழுக்கமும் ஆற்றலும் அழகும் அறிவும் வீரமும் நற்குணங்களும் பிறவும் மற்ற அரசர்கள் பால் அமைந்திராத பல்வேறு விடயங்கள் பரதன் பால் அமைந்திருந்ததால் அப்படி கூறப்படுகிறது. பரதன் மேலிட்ட மற்ற அரசர்களை தாழ்வாக்கி தன் குணத்தால் உயர்ந்தால் தானும் ஏறினான் என்பதன் ஊடாக இங்கே படகில் ஏறியமை சுட்டிக்காட்டப்படுகிறது. அன்பு நிறைந்த மாணவர்களை, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சில அரும்பதங்களை நாங்கள் பார்ப்போம். நீர்த்துறை என்பது நீர் நிறைந்த இடம், துறை என்றால் இடம். சூழ்படை என்பது சூழ்ந்திருக்கின்ற படை, சேனை. பண்டு என்பது முன்னை அல்லது பழைய என்று பொருள்படும். வேந்தர் என்பவர் அரசர், அவனி என்பது உலகம். அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த பாடலில் பரதனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அதாவது கள்ள ஆசையை அழித்தவன். கள்ள ஆசை என்றால் என்ன? இயல்பாகவே அரசர்களுக்கு இருக்கும் மண் மீது கொண்ட ஆசை, பெண் மீது கொண்ட ஆசை, பொன் மீது கொண்ட மோகங்கள் அனைத்தையுமே அழித்தான், உள்ளத்தில் இருந்து அழித்தான். அவனுக்கு ஆட்சியில் மோகம் கிடையாது. ஆகவே கள்ள ஆசை அளித்தவன். இதனால் அனைத்து அரசர்களை விடவும் குணத்தால் மேலேறினான் என்று அற்புதமான ஒரு உயர்வு நவிற்சி அணி சொல்லப்படுகிறது. இங்கே அடிச்சிறப்பாக மேலேறினான் என்பது
அடிச்சிறப்பில் சொல்லப்படுகின்ற விடயம் பரதன் அனைவருடைய குலத்தாலும் உயர்ந்து நிற்கின்றான் என்று பொருள்படுகிறது. அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழைவோம். பரதன் குகனுக்கு கோசலையை அறிமுகப்படுத்துவதாய் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாருங்கள் இந்த பாடலை பார்க்கலாம். சுற்றத்தார் தேவரோடு தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் யார் என்று குகன் வினவ கோக்கள் வைக்கும் முற்றத்தான் முதல் தேவி மூன்று உலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறத்ததால் துறந்த பெரியாள் என்றான். இங்கே பொருளை பாருங்கள். உறவினர்கள் தேவர்கள் அனைவருமே வணங்கும்படி கோசலையை குகன் வணங்கி நோக்குகின்றான். இங்கே கோசலை உறவினர்கள் தேவர்கள் வணங்கும்படி சூழ இருக்கின்றார். இப்பொழுது குகன் வணக்கம் செய்கிறார். பரதனை பார்த்து கூறுகின்றார், வெற்றி மாலை அணிந்த ஆடவர் திலகமே, இவர் யார் என்று வினவுகின்றார். இங்கே பாருங்கள், ஒரு நாடக பாங்கு, ஒரு உரையாடல் பாங்கு இடம்பெறுகிறது. ஒருவரோடு இவர் யார் என்று வினவுகின்றார். அதாவது குகன் பரதனை நோக்கி அருகே இருக்கின்ற அந்த பெண் யார் என்று வினவுகின்ற சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. அரசர்கள் தங்கிய முற்றத்தை உடைய, அதாவது சக்கரவர்த்தியின், இங்கே கூறப்படுகின்ற சக்கரவர்த்தி தசரதனாவார். அவருடைய மிக பரந்த முற்றத்தை உடைய அந்த தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மனைவி இவர்தான். மூன்று உலகத்தையும் படைத்த பிரம்மனை முன்னே தோற்றுவித்ததால், அதாவது திருமாலை பற்றி இங்கே கூறப்படுகிறது. திருமாலுடைய அவதாரமாகிய ராமபிரான் அவரை மகனாக பெற்றதால் மிக பெரும் செல்வம் என்று குறிப்பிடுகின்ற பரதன், நான் பிறந்ததால் இந்த அரசை துறந்த பெரியவள் என்று குறிப்பிடுகின்றார். வாருங்கள் அடுத்து இந்த பாடலை சந்தி பிரித்து நோக்கலாம். அன்பு நிறைந்த மாணவர்களே, இப்பொழுது நாம் பதப்பிரிப்பு செய்தி பார்க்கலாம். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கள் வைக்கும் முற்றத்தான் முதல் தேவி மூன்று உலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறத்ததால் துறந்த பெரியாள் என்றான். சுற்றத்தார் என்பவர் உறவினர்கள் என்று இங்கே பொருள்படுகிறது. அதாவது சுற்றத்தார்கள் என்பது பரதனுடைய உறவினர்கள் அனைவருமே சூழ இருக்கின்றார்கள். தேவர்களும் இருக்கிறார்கள். மூன்றாம் வேற்றுமை தேவரோடும் உடன் நிகழ்ச்சி பொருளை இங்கே குறிப்பிடுகிறது இல்லையா? ஆகவே இங்கே கோசலையை அழகாக காட்டுவதற்கு சுற்றத்தாரும் தேவர்களோடும் சூழ இருக்கின்ற இந்த கோசலை தொழம்படியாக நிற்கின்றாள். வணக்கத்துக்குரிய கௌரவம் அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இங்கே ஒரு தெய்வ குல பெண்ணாக காட்டுவதற்கு கம்பன் இங்கே சித்தரிக்க முயல்கின்றார். தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி அவன் வணங்குகின்றான். இங்கே குகன் என்பான் வணங்குகின்றான். அவரை நோக்கி கொற்றம் என்றால் வெற்றி, தார் என்றால் மாலை, குரிசில் என்றால் தலைவன். வெற்றியை மாலையாக அணிந்த தலைவனே இங்கே பரதனை பார்த்து சொல்லுகின்றார். இவர் யார், இங்கே இருக்கின்றவர் யார் என்று குகன் வினவ, குகனானவன் கேட்கின்றான். அதற்கு மறுமொழி அந்த பாடலில் சொல்லப்படுகிறது. பரதனால் கோக்கள் வைக்கும் முற்றத்தான். கோக்கள், கோ என்றால் அரசன், அரசர்கள், குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள் அனைவரும் வைகுமுற்றத்தான் அவர்களுடைய திரை பொருட்களை, வரி போன்ற முதலிய பல்வேறு பொருட்களை முற்றத்திலே வைக்கக்கூடிய பரந்த அளவு முன்றிலை கொண்ட மிக பெரிய அரசனான தசரதன் முற்றத்தை உடையவன், அவனுடைய முதல் தேவி, மூத்த மனைவி
என்று அழகான ஒரு அடைமொழி இங்கே குறிப்பிடப்படுகிறது. மூன்று உலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதால் பெரும் செல்வம். இங்கே பாருங்கள், ஒரு புராண செய்தி கூறப்படுகிறது. மூன்று உலகும் ஈன்றான். மூன்று உலகையும் ஈன்றவர் யார்? அதாவது இந்த மூன்று உலகத்தை படைத்தவர் பிரம்மா. ஸ்வர்க்கம், நரகம், உலகம். இந்த உலகம், ஸ்வர்க்கம், பாதாளம் என்கின்ற நரகம், இந்த மூன்று உலகத்தையும் படைத்தவர் பிரம்மா. இந்த பிரம்மாவையே தனது தொப்புள் கொடியிலிருந்து முதலில் படைத்தவர் இந்த திருமால் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது எங்களுக்கு தெரியும், திருமால் உடைய அவதாரத்திலே ஒரு அவதாரம் தான் எங்களுடைய ராமபிரான். ஆகவே இந்த ராமனானவன் முதலில் தோன்றி தன்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து முதலில் படைத்தது பிரம்மாவை. பிரம்மாவை படைத்து இந்த உலகத்தை படைக்குமாறு கட்டளையிட்டார். ஆகவே இந்த உலகத்தை படைத்த பிரம்மாவை படைத்ததால் முன் ஈன்றதால், அப்படிப்பட்ட திருமாலை ஈன்றதால் முன் ஈன்றாள். அவளையும் பெற்றெடுத்த இந்த பெரும் செல்வம், பெரும் பாக்கியம் பெற்ற பெண்ணாகிய இந்த கோசலை யான் பிறந்ததால், இங்கே பரதன் தன்னை யான் என்று குறிப்பிடுகின்றார். தன்மையால் வந்திருக்கிறது. நான் பிறந்ததால், நான் பிறக்காவிட்டால் இப்படி ஒரு பிரச்சனை வந்தே இருக்காது. மணிமுடிக்கான நாட்டுடைய அரசுக்கான பிரச்சனை வந்திருக்காது. அந்த ஆட்சி ராமனுக்கே போய் சேரும். நான் இங்கே பிறந்து விட்டதால் எனக்காக என்னுடைய அன்னையாகிய கைகேயி தந்தையாகிய தசரதனிடம் வாதாடி ராமனுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி எனக்காக பெற்றுக் கொடுத்தாள். ஆகவே நான் பிறந்ததால் துறந்த பெரியாள். எதை துறந்தாள்? அரச வாழ்க்கையை. அரசன் ராமனாகிய அரசனாக வர வேண்டிய ராமனுடைய அரசனுடைய தாய் என்ற அந்தஸ்தை, அந்த கௌரவத்தை துறந்து விட்டாள், விட்டு கொடுத்தாள். அப்படிப்பட்ட ஒரு பெரியாள் என்றான். இங்கே பாருங்கள், கோசலையை கம்பன் அழகாக அறிமுகம் செய்கின்றார். தொழும்படியாக, வணங்கும்படியான ஒரு பெண் உருவமாக அங்கே காட்டுகின்றார். அவருக்கு பின்னால் சுற்றமும் தேவரும் இருக்கிறார்கள். குடும்பம், அதாவது சொந்தக்காரர் உறவினர்களும் வணக்கத்துக்குரிய தேவர்களும் அவர்களுடைய சூழ்ந்த அருள் நிறைந்த ஒரு பெண்ணாக இங்கே காட்டுகின்றார். அதே நேரத்தில் இங்கே கொற்றத்தாறு குறிசில் என்பது பரதனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அது குகனுடைய வாயினால் வெளிப்படுகிறது. வெற்றியை மாலையாக அணிந்த தலைவன் என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்று பரதன் குகனுக்கு கோசலையை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சில சிறப்புகளை பரதன் வாயிலாக சொல்லுகின்றார். கோக்கள் வைக்கும் முற்றத்தான், அதாவது அரசர்கள் எல்லாமே திரைச்சு பொருளை வைக்கின்ற முற்றத்தை உடையவன் யார்? தசரதன், தன்னுடைய தந்தை. அப்படிப்பட்ட தந்தையுடைய முதல் மனைவி, மூத்த மனைவி என்ற கௌரவத்தை உடையவள். அது மட்டுமல்ல, புராண செய்தி ஒன்றை குறிப்பிட்டு மூன்று உலகையும் ஈன்ற பிரம்மனையும் ஈன்ற அந்த திருமாலையும் தன் வயிற்றில் பெற்றதாள் பெரும் செல்வம் பெற்றவள். அது மட்டுமல்ல, தான் பிறந்ததால் அரச வாழ்க்கையை, அரச தகைமையை துறந்த அந்த பெரியவள் என்று கௌரவப்படுத்துகின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, இங்கே நாம் சில அரும்பதங்களை நாங்கள் பார்க்கலாம். சுற்றம் என்பது உறவினர்கள், தேவர் என்பது வானவர்கள் அல்லது அமரர்கள், கொற்றம் என்பது வெற்றி, குறிசில் என்பது தலைவன், தார் என்பது மாலை. அரும்பதங்கள் சிலவேளை உங்களுக்கு பகுதி 1 கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அன்பு நிறைந்த மாணவர்களே, அரும்பதங்களை உன்னிப்பாக நீங்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும். இங்கே குறிப்பில் நான் சில விடயங்களை புத்தகத்தில், பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற விடயங்களை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அவற்றையும் நீங்கள் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியும். அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த பாடலில் நாங்கள் என்ன பார்த்தோம்? கோசலையுடைய சிறப்புகள் பார்த்தோம். கோசலையுடைய சிறப்புகள் 2 விதமாக சொல்லப்பட்டது. ஒன்று, கம்பனால் கவியில் கோசலை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது கம்பன் கூற்றாக வருகின்ற புகழ் சிறப்புகள். அடுத்து, பரதனால் குகனுக்கு அறிமுகம் செய்கின்ற பொழுது பரதன் வாயிலாக கூற்றாக வந்திருக்கின்ற சில புகழ். அது மட்டுமல்லாமல் இந்த பாடலில்
பரதனுடைய சிறப்பும் குகன் வாயிலாக வெளிப்படுத்தப்படுகிறது. முதலில் கோசலையுடைய சிறப்பை நாங்கள் பார்க்கலாம். சுற்றத்தார் தேவரோடு தொழநின்ற கோசலை என்று கம்பர் அறிமுகம் செய்கிறார். முற்றத்தான் முதல் தேவி என்று ஒரு சிறப்பை, ஒரு அடைமொழியை பரதன் குறிப்பிடுகின்றார். மூன்று உலகையும் ஈன்றானை முன்னீன்றானை ஈன்றவள் என்று பிரம்மனுடைய கொப்பிலிருந்து, பிரம்மனானவன் விஷ்ணுவின் கொப்பிலிருந்து பிறந்த செய்தி ஒன்றை குறிப்பிட்டு அவனையும் பெற்றெடுத்த செய்தியை இங்கே, புராண செய்தியை இங்கே குறிப்பிடுகின்றார். அது மட்டுமில்லாமல் அரசு செல்வத்தை துறந்த பெரியாள் என்பது இங்கே உருவமாக காணப்படுகிறது. அரச செல்வம் என்ற அந்த சிறந்த செல்வத்தை துறந்த பெரியவள். பெரியவர்கள் என்றாலே விட்டுக் கொடுப்புடையவர்கள். அப்படிப்பட்ட முதிர்ச்சி அடைந்த அந்த பண்பு உள்ள அந்த பெண்ணாக இங்கே சித்தரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே கூறியது போன்று கொற்றத்தார் குறிசில் என்று பரதனுடைய சிறப்பை குகன் குறிப்பிடுவதன் மூலமாக பரதனுடைய சிறப்பும் இங்கே சொல்லப்படுகிறது. அன்பு நிறைந்த மாணவர்களே, பாடல் இலக்கம் 3 நாங்கள் நுழையலாம். இந்த பாடல் பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்வதாக அமைந்திருக்கிறது. இதற்கு முதல் பாடல் இலக்கம் 2 நாங்கள் பார்த்தோம், குகனுக்கு கோசலையை பரதன் அறிமுகம் செய்கின்றார். இப்பொழுது கோசலைக்கு குகனை பரதன் அறிமுகம் செய்கிறார். என்றலுமே அடியின் மிசை நெடிந்து வீழ்ந்து அழுவானை இவன் யாரென்று கன்று பிரிகாராவின் துயருடைய கொடிவினவ கழற்கால் மைந்தன் இத்துணைவன் ராகவனுக்கும் இலக்குவனுக்கும் இளையவனுக்கும் எனக்கும் மூத்தான் குன்றணைய திரு நெடுந்தோள் குகனென்பான் இந்நின்றான் குறிசில் என்றான். பாருங்கள், முன்னைய பாடலில் கூறியது போலத்தான் பரதன் குகனுக்கு கோசலை அறிமுகப்படுத்திய அளவில் இப்பொழுது கோசலை அடியில் வீழ்ந்து, கோசலையுடைய பாதத்தில் வீழ்ந்து வணங்குகின்ற குகனை பார்த்து கன்று பிரிந்த காராவின் துயருடைய கொடி இங்கே வினவுகின்றார். அடுத்து நாம் இந்த பாடலுடைய பதப்பிரிப்புக்கு செல்வோம். அன்பு நிறைந்த மாணவர்களே, நாங்கள் பதப்பிரிப்பு செய்கின்ற பொழுது இலகுவாக எங்களால் பொருள் கொள்ள முடிகிறது. பதப்பிரிப்பு செய்கின்ற பொழுது நீங்கள் சிறிய இடைவெளி அல்லது சக அல்லது சய அடையாளங்கள் இட்டு நீங்கள் பிரிக்கின்ற பொழுது இலகுவாக உங்களுக்கு பொருள் கொள்ளுமாறு அமைந்து விடுகிறது. என்றலுமே அடியின் மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை இவன் யார் என்று கன்று பிரி காராவின் துயர் உடைய கொடி பினவ களல் கால் மைந்தன் இத்துணைவன் ராகவனுக்கு இலக்குவனுக்கும் இளையவனுக்கும் எனக்கும் மூத்தான் குன்று அணைய திரு நெடும் தோள் குகன் என்பான் இன் நின்றான் குறிசில் என்றான். என்றலுமே என்று சொன்ன உடனேயே, அதாவது முதல் பாடலில் கோசலையை பரதன் குகனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். அப்படி சொன்ன உடனே, அறிமுகப்படுத்தி வைத்த உடனேயே குகன் என்கின்றவர் கோசலையுடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றார். இதைத்தான் இந்த பாடல் சொல்லுகின்றது. அடியின் மிசை, அடி என்றால் பாதம், கோசலையுடைய பாதத்தில் மிசை என்பது அசைச்சொல். நெடிந்து வீழ்ந்து அழுவானை, நீண்ட நேரம் கீழே விழுந்து பாதத்தை தொட்டு அழுகின்றவனை, வணங்கி தொட்டு அழுகின்றவனை இவன் யார் என்று, இவர் யார் என்று கன்று பிரி காராவின், கன்றை பிரிந்த காராவின், பால் கறக்கின்ற பசுமாடு இருக்கின்றது தானே, அந்த பசுவானது தன்னுடைய கன்றை பிரிந்தால் எவ்வாறு தவித்திருக்கும், அப்படிப்பட்ட ஒரு துயரை உடைய கொடி பெண். இங்கே கோசலையுடைய சிறப்பு அழகாக ஒரு உவமையில் காட்டப்படுகிறது. கன்றை பிரிந்த பால் கறக்கின்ற காராம் பசு எவ்வாறு
தன்னுடைய கன்றை பிரிந்து தவிக்கும் அப்படிப்பட்ட துயரை உடையவன். ராமனை பிரிந்து துயரடைகின்ற தாயாகிய கோசலையுடைய துயர் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கொடியாகிய பெண், மென்மையான பெண் என்று இங்கே பொருள் கொள்ளலாம். வினவுகின்றார். அதற்கு பதில் கூறுகின்றார், கடல் கால் மைந்தன். கடலை ஆபரணமாக காலில் அணைந்த அந்த மைந்தனாகிய பரதன் துணைவன், இனிமையாகிய இந்த துணைவனாகியவன் ராகவனுக்கு துணைவனாக இருக்கின்றான். எங்களுடைய அண்ணனாகிய ராமனுக்கு காட்டுக்கு வந்த பொழுது உபசாரங்கள் செய்து இனிமையாக ஒரு உச்ச துணையாக உதவியாக இருந்தவன் என்று அறிமுகம் செய்கின்றார். அது மட்டுமல்லாமல் இலக்குவணனுக்கும் இலக்குவணனையும் இங்கே அறிமுகம் செய்கின்றார். இளையவனாகிய சத்துருக்கன், இங்கே சத்துருக்கன் தான் பரதனுக்கு இளையவன். ஆகவே இலக்குவணனுக்கும் இளையவனுக்கும், அதாவது சத்துருக்கனுக்கும் எனக்கும் மூத்தான். ஆகவே ராமனுக்கு நண்பனாக சொன்ன இந்த குகன் என்பவன் இனிய நண்பனாக துணைவனாக ராமனுக்கு இருக்கின்றான். அதேவேளை இலக்குவணனுக்கும் இளையவனாகிய சத்துருக்கனுக்கும் எனக்கும் மூத்தான் என்று அழகாக இந்த விளக்கம் செய்கின்றார். அது மட்டுமல்ல, குன்று அணைய திரு நெடும் தோள், இங்கே பரதனுடைய வாயிலால் குகனை அறிமுகம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், குன்று என்றால் மலை, அணைய போன்ற மலையை போன்ற திரு சிறப்பு பொருந்திய நெடும் தோள்களை உடையவன் குகன் என்பான். குகன் என்கின்றவன் நின்றான், இங்கே நிற்கின்ற குறிசி தலைவன் என்றான். பொதுவாக இலக்கியங்களில் ஆண்களுடைய குணங்கள் வர்ணிக்கப்படுவதுண்டு. பெண்களை வர்ணிக்கின்ற பொழுது உடல் அங்கங்களை புலவர்கள் வர்ணிப்பார்கள். இங்கே கம்பன் செய்கின்ற அழகான ஒரு சொல் ஓவியம் பாருங்கள். குகனுடைய அகன்ற பருத்த தோள் புயங்களை வர்ணிக்கின்றார். குன்று உறுதியானது, குன்று அணைய மலையை போன்று உறுதியான சிறப்பு பொருந்திய நெடும் தோள், பரந்த பெரிய தோளை உடைய குகன். அவனை அழகாக சித்தரித்து கூறுகின்ற பரதன் இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவன் நின்றான், இங்கே நிற்கின்ற குரிசில் தலைவன், காட்டுக்கு தலைவனாகிய பரதவ குலத்திற்கு தலைவனாகிய நிற்கின்ற குரிசில் என்கின்றான். அழகான உவமை நாங்கள் பார்த்திருந்தோம். அடியின் மிசை நீழ்ந்து, அதாவது வீழ்ந்து நடிந்து அழுவானை என இயக்க நடிந்து அழுது இராமன் பிரிவானும் தசரதன் மரணத்தாரும் கோசலை உற்ற துயர்நிலையை கண்டமையினாலும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். குகன் கோசலையுடைய பாதத்தை தொட்டு நீண்ட நேரம் அழுததற்கான காரணங்கள், ஒன்று தன்னுடைய துணைவனாகிய அல்லது நண்பனாகிய ராமன் பெற்றெடுத்த தாய் இங்கே பிரிந்திருக்கின்றான் என்று பொருள்படுகிறது. அடுத்ததாக கடவனை தசரதனை பிரிந்தார் என்று பொருள்படுகின்றது. இப்படிப்பட்ட துயரை இருப்பதால் அந்த துயரில் தானும் என்ன செய்கின்றார், கலந்து கொண்டு அழுகின்றார். இங்கே கன்று பிரி காரா, ஆ என்றால் பசு, இங்கே செவி பசு என்று சொல்வது தன்னுடைய குழந்தையாகிய பசுவை பிரிந்த கார். அப்படிப்பட்ட பசுவை பிரிந்திருக்கின்ற துயரை உடைய அந்த பெண்ணாகிய அந்த ராமனுடைய தாய் கோசலை உடைய துயரம் இங்கே சொல்லப்படுகிறது. அன்புடனே இந்த மாணவர்களை, இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்ற அரும்பதங்களை நாங்கள் பார்க்கலாம். நெடிது என்பது நீண்ட நேரம், காரா ஆ என்பது பசு, அதாவது பால் கறக்கின்ற பசு, துணைவன் தோழன், குன்று என்பது மலை, குறிசில் என்பது தலைவன் அல்லது ஆடவன். இங்கே கோசலையுடைய குணம் சொல்லப்பட்டது. கன்றை பிரிந்த காராவின் துயருடையாள், இங்கே உவமை அணி பயன்படுத்தப்படுகிறது. அன்பு நிறைந்தவர்களை, நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த இலக்கியம் அணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. உவமை என்றால் என்ன? தெரிந்த பொருளை தெரியாத பொருளுக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், கோசலை ராமனை பிரிந்து எவ்வாறு துயருற்றிருந்தாள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையாகிய மகனாகிய ராமனை பிரிந்து பரிதவித்திருக்கின்ற நிலைமை எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கன்று
ஒரு கன்றை பிரிந்த பசுமாடு, அதாவது பால் குடிக்கின்ற கன்றை பிரிந்த ஒரு பசுமாடு தன்னுடைய கன்றை பிரிந்தால் எப்படி தவித்திருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே கன்றை பிரிந்த காரா என்பது எங்களுக்கு தெரிந்த பொருள் உவமானம். ராமனை பிரிந்த கோசலை எங்களுக்கு தெரியாத பொருள் உவமேயம். இரண்டுக்கும் இடையிலான பொதுத்தன்மை பிரிவு துயர். இருவருமே பிரிவு துயரை அனுபவிக்கிறார்கள். உவமானத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கன்றை பிரிந்த பால் கொடுக்கின்ற பசுமாடு என்ன செய்கிறது? பிரிவு துயரால் தத்தளிக்கிறது. இங்கே ராமனை பிரிந்த கோசலையாகிய தாய் பிரிவு துயரால் தத்தளிக்கின்றாள். அழகான ஒரு உவமை இங்கே கையாளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு அழகான ஒரு உவமை இருக்கிறது. பாருங்கள், குன்று அணைய, குன்றை போன்ற திருநெடுந்தோள் தோள்களை உடைய சிறப்பு பொருந்திய தோள்களுடைய பரதன் கூற்றாக வெளிப்படுகின்ற இந்த உவமை குகனை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. குகனினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த பாடலில் ராகவனுக்கு துணைவன், அதாவது ராகவன் என்றால் ராமனுக்கு துணைவனாக சகல உதவிகளையும் காடுகளில் செய்து கொடுத்தவன், ஏனையோருக்கு அண்ணனாக இருக்கின்றான். இங்கே அண்ணன் என்று குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. ஏனையவர்கள் என்பவர் யார்? இலக்குவனன், சத்துருக்கன், பரதன். குன்று போல் சிறப்பு பொருந்திய நீண்ட தோள்களை உடையவன். இங்கே நான் ஏற்கனவே கூறிய அந்த உவமை சொல்லப்படுகிறது. குன்று அணைய, அணை என்பது உறுப்பு. குன்று எங்களுக்கு தெரியும், நெடும் உயரத்தை உடைய உறுதியான ஒரு குன்று, மலையானது. உவமானம் தெரிந்த பொருள். உவமேயம் என்பது குகனுடைய பரந்த சிறப்பு பொருந்திய தோள். இங்கே பொதுத்தன்மை உறுதி என்பதை நாங்கள் கொள்ள முடியும். அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்த பாடல் இலக்கம் 4க்குள் செல்வோம். இந்த பாடலும் அரிசீர் அடிகளை கொண்ட பாடலாக காணப்படுகிறது. இந்த பாடல் கோசலை கூறிய வாழ்த்துரை செய்தியாக காணப்படுகிறது. கோசலை வாழ்த்து சொல்லுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த பாடல் தான்: நெய்வீர் அலீர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததுவும் நிலமாயிற்று. ஆம் என்றே விலங்கல் தின் தோள் கைவீர களிறு அணைய காளை இவன் தன்னோடு கலந்து நீங்க ஐவீரும் ஒரு வீரராய் அகல் இடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றாள். பாருங்கள், இந்த பாடலுடைய பொருள்: புதல்வர்களே, இனி துன்பத்தால் வருந்த தேவையில்லை. உண்மையிலேயே ராமனாகிய அண்ணன் காடு வந்ததும் நலமாயிற்றுதான். இப்படி உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு வீரன், கைவீர களிறு காளை போன்ற குகன் என்ற ஒருவர் உங்களுக்கு துணையாக கிடைத்திருக்கின்றார் என்று வாழ்த்து செய்திகளை சொல்லுகின்றார். இனி இந்த பாடலுடைய பதப்பிரிப்புக்கு செல்லுவோம். இந்த பாடலுடைய பதப்பிரிப்பு: நைவீர் அலீர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய் வீரர் பெயர்ந்ததுவும் நலம் ஆயிற்று. விலங்கல் திண் தோள் கைவீர களிறு அணைய காளை இவன் தன்னோடும் கலந்து நீங்கள் ஐவீரரும் ஒரு வீரராய் அகல் இடத்தை நெடும் காலம் அளித்தீர் என்றாள். இந்த பாடலை நாங்கள் கொண்டு கூட்டுகின்ற பொழுது மைந்தீர் இனி துயராள், மைந்தர்களே, பிள்ளைகளே, இனி துயராள், இனி துன்பப்பட்டு நைவீர் அலீர், நீங்கள் வருந்த வேண்டிய தேவையில்லை.
நாடு இறந்து காடு நோக்கி, அயோத்தியாகிய நாட்டை இறந்து காட்டை நோக்கி மெய் வீரர் பெயர்ந்ததுவும் நலமாயிற்று. உண்மையான வீரர்களாகிய, மெய் என்பது உண்மை, வீரர்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுவது ராமனும் லக்ஷ்மணனும். மெய் வீரர்கள் பெயர்ந்ததும், நாட்டை துறந்து அயோத்தியை துறந்து காட்டுக்கு போனதும் சென்றதும் நலமாயிற்று, நல்லதாக போய்விட்டது. ஒரு நன்மையிலும் ஒரு தீதிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்று பொருள்படுகிறது. விலங்கல் தின்தோள் கைவீர களிறு அணைய காளை இவன். விலங்கல் என்றால் மலை, தின்தோள் வலிமை உடைய தோளை உடையவன் அந்த குகன். கைவீர களிறு செயல்திறன் மிக்க ஆண் யானை போன்ற காளை பருவத்தை உடைய இவன் தன்னோடும் கலந்து உங்களோடு சேர்ந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு வீரனாகிய குகன் என்பவர் உங்களுக்கு துணைவனாக கிடைத்திருக்கின்றார். நீங்கள் ஐவீரும், நீங்கள் 5 பேரும். இங்கே ஐவர்கள் என்று சொல்லுவது ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கன், குகன். ஒரு வீரராய், ஒரு தாயின் வீரர்களை போல, வயிற்றில் பிறந்த பிள்ளைகளைப் போல அகல் இடத்தை அகன்றிருக்கின்ற இந்த பரந்த உலகத்தை நெடும் காலம், நீண்ட காலம் அளித்தீர் என்றார். ஆட்சி செய்து மக்களை காப்பாற்றுவீர்களாக, பாதுகாப்பீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றார். அன்புடன் இந்த மாணவர்களை இங்கே குறிப்பால் பாட புத்தகத்தில் தரப்பட்டுள்ள சில விடயங்கள் இங்கே சேர்க்கப்பட்டுள்ளன. அவற்றை நன்கு வாசித்து விளங்கிக் கொள்ள முடியும். இந்த பாடலில் சில சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. குகனின் சிறப்புகள் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. விலங்கல் தின்தோள் உவமை அணி மூலமாக சொல்லப்படுகிறது. இங்கே உவமானம் தெரிந்த பொருள். விலங்கல் மலையானது, எங்களுக்கு தெரியும், உறுதியானது, வலிமையானது. உவமேயம் தென்தோள், அதாவது உறுதியான தோள், குகனுடைய தோள். பொதுத்தன்மை, வலிமையை இங்கே குறிப்பிடுகிறது. அதே போன்று கைவீரக்களிறு. களிறு என்றால் தெரியும், ஆண் யானை. கைவீரக்களிறு யுத்தத்திலே மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்ற தனது வீரத்தை காட்டக்கூடிய கைவீரக்களிறு. உவமானம் களிறு, உவமேயம் குகன். அந்த காளை பருவத்தை சொல்லுகின்றார், செயல்திறன் மிக்க அந்த பருவத்தை சொல்லுகின்றார். பொதுத்தன்மை, வலிமை அல்லது வீரம். இங்கே கோசலை ஒரு வரம் அல்லது ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். நீங்கள் 5 பேரும் அகலிடத்தை, இந்த அகன்ற இடத்தை நீண்ட காலம் அளித்து பாதுகாத்து மக்களுக்காக ஆட்சி செய்வீர்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே வழங்குகின்றார் கோசலை. அன்புடன் இந்த மாணவர்களே, இந்த பாடலில் நாங்கள் சில அரும்பதங்களை பார்ப்போம். மைந்தீர் என்றால் பிள்ளைகளே, புதல்வர்களே. நைவீர் வருந்தாமல். விலங்கல் மலை. தென் வலிமை. கை துதிக்கை, தும்பிக்கை. களிறு என்பது ஆண் யானை. அகல் என்றால் இந்த பரந்த, அளித்தீர் என்றால் காப்பாற்றுவீர்களாக. அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்து நாம் பாடல் இலக்கம் 5க்குள் நுழைவோம். இந்த பாடலும் கூட அரிசீர் ஆசிரிய விருத்தப்பாவினால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் கூறும் செய்தி என்னவென்றால், பொதுவாக இப்பொழுது அறிமுகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது குகனோடு ஏனைய தாய்மாரை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வில் பரதன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இங்கே இந்த பாடலில் கூறப்படுகின்ற செய்தி என்னவென்றால், பரதனுக்கு குகன் சுமித்திரையை அறிமுகம் செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதாவது தசரதனின் இளைய மனைவி என்றும் லக்ஷ்மணனின் தாய் என்றும் இந்த இடத்தில் பரதன் குகனுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். வாருங்கள் நாம் பாடலை வாசித்து பார்க்கலாம். அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் தன்னை நோக்கி, ஐய அன்பின் நிறைந்தாளை உரை என்ன? நெறிதிறன்பால் தன் மெய்யை நிற்பது ஆக்கி இறந்தான் தன் இளந்தேவி. யாவர்க்கும் தொழும் குளமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உடன் என்ன?
பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள் என்றான். இங்கே அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் என்று அழகாக கம்பர் உருவகம் செய்கின்றார். அறக்கடவுளாகவே வணங்கத்தக்கதாக சொல்லக்கூடியதாக ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் அருகே நிற்கின்றவள், அதாவது கோசலைக்கு அருகே நிற்கின்றவள். இங்கே 3 தாய்மாரும் இருக்கிறார்கள். முதலில் கோசலை அறிமுகப்படுத்திய பரதன் இரண்டாவது சுமித்திரையை அறிமுகப்படுத்துகின்றான். ஐய அன்பின் நிறைந்தாலே உரை என்று இங்கே குறிப்பிடுகின்றார். இனி இந்த பாடலை சந்தி பிரித்து நாம் வாசித்து பார்க்கலாம். இந்த பாடலின் பதப்பிரிப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் தனை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உரை என்ன நெறி திறம் பால் தன் மெய்யை நிற்பது ஆக்கி இறந்தான் தன் இளம் தேவி யாவர்க்கும் தொழும் குலமாம் இராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ன பிரியாதான் தனை பயந்த பெரியாள் என்றான். அன்பு நிறைந்த மாணவர்களே, அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள். அறம் தானே, தர்மமே என்று அடித்து கூறுவதாக இங்கே உருவகித்தே கூறப்படுகின்றது. அறம் தான் நிற்கின்றது, வேறொன்றும் நிற்கவில்லை. தர்மமே உருவான வடிவம் என்று என்கின்ற என்று சொல்லக்கூடிய அயல் நின்றாள், அருகே நிற்கின்றாள். அயல் என்பது பக்கத்தில் அல்லது அருகில் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. கோசலையின் அருகே நிற்கின்றார். தன்னை நோக்கி, அவளை நோக்கி, அவளை பார்த்து ஐய ஐயா. இங்கே குகன் அன்பாள் பரதனை ஐய என்று விളിக்கின்றார். பரதனே, அன்பில் நிறைந்தாளை உரை, அன்பினால் நிறைந்தவளை உரை, இவளை பற்றி கொஞ்சம் கூறு என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், அறம் என்கின்ற அயல் நின்றாள் என்ற அழகான ஒரு அடைமொழி உருவகமாக கம்பரால் சூட்டப்படுகிறது சுமித்திரைக்கு. அதே நேரத்தில் பரதன் வாயிலாக சொல்லப்படுகின்ற புகழுரை எவ்வாறு அமைந்திருக்கிறது? அன்பினால் நிறைந்தாள் என்று அழகாக இங்கே சொல்லப்படுகிறது. என்ன நெறி திறம்பால் என்று சொன்னவுடன், நெறி நீதி நெறியிலிருந்து திறம்பால் மாறாது தன் மெய்யை நிற்பதாகி ஆக்கி, அதாவது தன் சத்தியத்தை அழியாது நிலைத்து நிற்க செய்து. இங்கே தசரதனை பற்றி சொல்லப்படுகிறது. நாங்கள் அடுத்த விளக்கத்தில் அவற்றை விரிவாக பார்ப்போம். இறந்தான் தன், இங்கே இறந்தவன் தசரதன். தசரதன் உண்மையாக நீதிக்கு அடிபணிந்து உள்ளமுருகி ராமனுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி கிடைக்காமல் போனதால் தன் உயிரையே மாய்த்து கொண்டான் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சத்தியவான், அதாவது தன் மெய்யை நிற்பதாக்கி தன்னுடைய சத்தியத்தின் பால் மாறாத அழியாத சிந்தனையில் நிற்கின்ற அந்த தசரதன் தன்னுடைய உயிரை கூட மாய்த்து கொண்டார். அப்படிப்பட்ட உண்மை நெறித்திறன்பால் நின்றவருடைய இளம் தேவி. இங்கே தசரதனுடைய சிறப்பும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தசரதனுடைய இளம் தேவி, இளைய மனைவி யார்? இந்த சுமித்திரை. இங்கே பாருங்கள், யாவர்க்கும் தொழும் குலமாம், எல்லோருக்குமே வணங்கத்தக்க குலதெய்வமாக இருக்கின்ற இராமன், இங்கே ராமனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. பின்பு பிறந்தானும், அவருக்கு பின்னால் பிறந்த உளன் என பிரியாதான், தம்பி என்று சொல்லக்கூடிய அவருக்கு பின்னால், ராமனுக்கு பின்னால் ஒருவர் பிறந்திருக்கின்றார், ராமனுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரை பதித்து விட்டவன் இங்கே லக்ஷ்மணன்.
உண்மையிலேயே ராமனுக்கு பின் பிறந்த தம்பிமார் மூவர் இருக்கிறார்கள். முதலில் பரதன், அடுத்தது லக்ஷ்மணன், அடுத்தது சத்துருக்கன். இங்கே பரதனையோ அல்லது சத்துருக்கனையோ விழிக்காமல், அல்லது பரதன் நான் இருக்கின்றேன் என்று சொல்லாமல், அல்லது தனக்கு அருகே இருக்கின்ற சத்துருக்கன் இருக்கின்றார் என்று சொல்லாமல், உடன் பிறந்து பிரியாமல் இருக்கின்ற லக்ஷ்மணனை பற்றி இங்கே உயர்த்தி சொல்லுகின்றார். ராமன் பின் பிறந்தானும் உளன், அவனுக்கு பின் பிறந்த ஒரு தம்பி இருக்கின்றார் என்றால் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு என பிரியாதான், அவனை விட்டு ராமனை விட்டு பிரியாதான், பிரிய முடியாத அல்லது பிரிந்திருக்காதவனாகிய லக்ஷ்மணனை இங்கே சொல்கின்றார். அவனை பயந்த பெரியாள், பெற்றெடுத்த பெரிய பெண் இவள் என்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, நாம் இப்பொழுது அந்த பாடலுடைய பொருளை பார்க்க முடிகிறது. அறக்கடவுளே என்று சொல்லத்தக்கதா இருக்கின்ற கோசலையின் அருகே நிற்கின்ற சுமித்திரையை பார்த்து குகனானவன், பரதனே, அன்பின் வடிவமாக நிற்கின்ற இந்த அன்னை யார் என்று சொல் என்று கேட்கின்ற பொழுது, நீதி நெறிமுறையின் பால் மாறாது தன் சத்தியத்தை நிலைத்து நிற்கச் செய்த, உயிரை கொடுத்த அந்த தசரதனின் இளைய மனைவி இவர். எல்லோரும் வணங்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கின்ற ராமன் என்று சொல்லுகின்ற அவனுக்கு பின்னால் ஒருவன் இருப்பானாக இருந்தால், தம்பி என்று சொல்லக்கூடியவனாக ஒரு அடையாளத்தை படுத்தக்கூடிய லக்ஷ்மணனையும் பெற்றெடுத்த பெரியவள் இவள் என்று அழகாக அறிமுகம் செய்கின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, இங்கே இந்த பாடலில் சுமித்திரையுடைய சிறப்புகள் சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று கம்பர் தன்னுடைய பாடலில் சுமித்திரையுடைய சிறப்பை சொல்லுகின்றார். கம்பருடைய கூற்றாக அது வருகின்றது. அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் என்று வர்ணிக்கின்றார். அறம் தானே என்கின்ற அயல் நின்றவள் அங்கே சுமித்திரையாகவே இது உருவகாணிதான். அதே போன்று குகன் வாயிலாக ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. அன்பினால் நிறைந்தாளை உரை, அன்பினால் நிறைந்தவள் என்ற ஒரு அழகான ஒரு அடைமொழி அங்கே சொல்லப்படுகிறது. பரதன் வாயிலாக சொல்லப்படுகின்ற செய்தியாக தசரதனின் இளம் தேவி லக்ஷ்மணனை பெற்றெடுத்த பெரியாள் என்று பல சிறப்புகள் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மாணவர்களே, இங்கே ராமனுடைய சிறப்பு சில அடிகளில் சொல்லப்படுகின்றது. யாவருக்குமே தொழும் குலமாக இருந்த தெய்வமான ராமன் என்று ஒரு அடி சொல்லப்படுகிறது. லக்ஷ்மணனுடைய சிறப்பும் அங்கே சிலாகித்து சொல்லப்படுகிறது. ராமனுக்கு பின் தம்பி என்று சொல்லும்படியாக இருக்கின்றவன் ஒருவன், அவன் தான் லக்ஷ்மணன். அவன் ராமனை பிரியாதவன் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அன்பு நிறைந்த மாணவர்களே, இப்பொழுது நாம் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்ற சில அரும்பதங்களை பார்க்கலாம். அறம், தர்மம், நெறி, நீதி, திறம்பா, மாறாத, தொழ, வணங்கத்தக்க, பயந்த, பெற்றெடுத்த. அன்பு நிறைந்த மாணவர்களே, நாம் பாடலிலக்கம் 6க்குள் நுழையலாம். இந்த பாடலும் அரிசீர் ஆசிரிய விருத்தப்பாவினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் குகன் கைகேயை சுட்டி இவர் யார் என்று வினவுவதாக அமைந்திருக்கிறது. இங்கே தாய்மாருடைய அறிமுகத்தில் குகனுக்கு பரதன் கைகேயை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு குகன் இவரை யார் என்று வினவுகின்ற சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், தசரதனுடைய 3 மனைவிகளுள் கம்பர் கோசலையை அழகாக அறிமுகம் செய்து வைத்தார். சுமித்திரையை மற்றொரு விதமாக அறிமுகம் செய்து வைத்தார். இங்கே கைகேயை தனித்து கூறுவதற்காக இந்த பாடலை இவ்வாறு அமைத்திருக்கிறார். இந்த பாடல் இதுதான். சொடுமயானத்திடை தன் துணை ஏக, தோன்றல் துயர் கடலில் ஏக, கடுமையார் கானகத்து கருணை ஆர் கழி ஏக, கடல்கால் மாயன் நடுமையால் அன்று அளந்த உலகு எல்லாம் தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தாளை யார் இவர் என்று உரை என குறிசில் கூறும்.
இந்த பாடல் இதுதான். இனி பாருங்கள், இந்த பாடலுடைய பதப்பிரிப்புக்கு நாங்கள் செல்லலாம். அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த பாடலை நாங்கள் பதப்பிரிப்பு செய்கின்ற பொழுது, சுடு மயானத்து இடை தன் துணை ஏக தோன்றல் துயர் கடலில் ஏக கடுமை ஆர் கானகத்து கருணை ஆர் கலி ஏக களல் கால் மாயன் களல் கால் மாயன் நெடுமையால் அன்று அளந்த உலகு எல்லாம் தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தாளை யார் இவர் என்று உரை என்ன குறிசில் கூறும் தன் துணை சுடுமயானத்திடை ஏக. இங்கே பாருங்கள், தன்னுடைய துணை, அந்த காலத்தில் உற்ற துணை என்று அழைக்கப்படுவது கணவன் மனைவிகள் என்று அழைப்பார்கள். பாருங்கள், இங்கே கைகேயுடைய கணவன் தசரதன் தன்னுடைய துணை, தன்னுடைய கணவனே சுடுமயானத்திடை ஏக. சுடுகின்ற மயானம், அதாவது பிணங்களை, இறந்த சடலங்களை சுடுகின்ற, அந்த பிணங்களை எரிக்கின்ற சுடுகாடு. மயானம் என்றால் நாங்கள் பிணங்களை எரிக்கின்ற அல்லது அடக்கம் செய்கின்ற இடம் என்று குறிப்பிடுவோம். இங்கே அந்த சுடக்கூடிய, எரிக்கக்கூடிய அந்த மயானத்து இடை சேர காரணமாக இருந்தவர், அதாவது இறப்பதற்கு காரணமாக இருந்தவர், தசரதன் தன் உயிரை நீப்பதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர் கைகேயி என்று ஒரு அறிமுகத்தோடே இங்கே பாடலை ஆரம்பிக்கின்றார் கம்பர். தோன்றல் துணை கடலில் ஏக. தன் மகன் பரதனானவன் துன்பக்கடலிலே செல்வதற்கு காரணமாக இருந்த கருணையார் கலி, கருணையின் கடலாகிய ராமன். கருணை ஆர், கருணை என்பது அன்பு பாசம், ஆர் நிறைந்த கலி என்பது இங்கே ஏக என்று சொல்லுகின்றார். களல் கால் மாயன், களல் என்ற ஆபரணத்தை காலில் அணிந்திருக்கின்ற மாயன், மாயவனாகிய ராமபிரான். இங்கே ராமனை மாயன் என்று குறிப்பிடுகின்றார். நெடுமையால் அன்று அளந்த உலகு எல்லாம், நெடுமையால் அன்று 3 அடிகளால் அளந்த ஒரு புராண செய்தியை இங்கு குறிப்பிடுகின்றார் கம்பர். அவர் உலகை அளந்த ஒரு செய்தி எங்களுக்கு தெரியும். அந்த செய்தி இங்கே பகிர்ந்து கொள்கின்றார். அதாவது மாணவர்களே, மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் கால் வைத்து 3 அடியை, அதாவது 3 அடி மண்ணை கேட்ட வாமன அவதாரத்தை பற்றி இங்கே சொல்லுகின்றார். சிலர் இதனை வைணவ காப்பியம் என்று குறிப்பிடுவார்கள். வைணவ சமயத்திலே முழுமுதற் கடவுளாக சொல்லப்படுகின்ற ராமபிரான் திருமால், அவருடைய 10 அவதாரங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் தசாவதாரம் என்று சொல்லுவோம். 10 அவதாரங்கள். இங்கே பாருங்கள், அதில் ஒரு அவதாரமே இங்கே ராமராக பிறந்து தர்மத்தை நிலைநாட்ட தோன்றுகின்றார். மற்றும் ஒரு அவதாரம் வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தி என்பவர் ஒரு தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தார், அதாவது எங்களுடைய திருமாலுடைய பக்தனாக இருக்கின்றார். இருந்தாலும் அவர் அரக்க குலத்தைச் சேர்ந்தவர். அவன் ஒரு முறை உலகை வெல்ல யாகம் ஒன்று நடத்த திட்டமிட்டிருந்தார். அந்த திட்டத்தினை முறையடிக்க விஷ்ணு 3 அடிகளை பெறுவதற்கு வாமன உருவத்தில், அதாவது குள்ளர் உருவத்தில் யாகசாலைக்கு வந்து அவனிடம் 3 அடி மண்ணை கேட்கின்றார். மிகுந்த செருக்குடன் இருந்த மாவலி தர சம்மதித்த இந்த தர்மராஜா என்ன செய்தார்? இதோ பெற்றுக்கொள் என்று இங்கே சொல்லுகின்றார். இப்பொழுது பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணன், அதாவது திருமால்,
திரிவிக்ரமன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வடிவம், வாமன வடிவம் இருந்த அந்த திருமால் திரிவிக்ரமன் என்ற வடிவம் எடுத்து தன்னுடைய உடலை பெரிதாக ஆக்குகின்றார். பெரிய உருவமாக மாறி நிலை கொண்டு எடுத்து வானை ஒரு காலால் அளந்து மண்ணுலகை மற்றும் ஒரு காலால் அளக்க 3ஆம் அடியை தனது தலையில் வைத்து, அதாவது அந்த அரசனின் தலையில் வைத்து அவனது அகந்தையை ஒழிக்கின்றார். இந்த செய்தி ஒரு புராண செய்தியாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வைணவ காப்பியங்களிலே அந்த செய்தியை இங்கே நினைவுபடுத்துகின்றார். அதுதான் நெடுமையால் அன்று அளந்த உலகு. நீண்ட காலத்துக்கு முன்பு வானவ அவதாரமாகிய திருமால், அதாவது எங்களுடைய ராமபிரான், அன்று உலகை அளந்தார் 3 அடிகளால். எல்லாம் தன் மனதை நினைத்து செய்யும், தன்னுடைய மனதினை நினைத்து இலகுவாக செய்து முடிக்கக்கூடிய கொடுமையால், மிக கொடுமையான ஒரு செயலை அளந்தாளை கைகை இங்கே குறிப்பிடப்படுகின்றது. தன் மனதினை நினைத்து அங்கே மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அரிதாக செய்து முடித்த ஒரு வேலையை அதே அவதாரமாகிய ராமனுக்கு மிக இலகுவாகவே தன் மனதில் நினைத்து பழிவாங்கியதை இங்கே சொல்லுகின்றார். இவர் யார் என்று உரை என்று சொல் பார்க்கலாம் என்று குறிசில் தலைவன் கூறுவதாக அமைந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், கொடுமையால் அளந்தாள் என்பது கொடுமையினால் எளிதாக அளந்து செய்தவள் என்று பொருள்படுகிறது. தன் மனதை நினைந்து செய்யும் என்பது தன் மனதை நினைத்து செய்கின்ற காரியம். யார் இவர்? இவர் யார் என்று கேட்க குறிசில், அதாவது பரதனாகிய தலைவன், ஐயன், ஐ என்றால் தலைவன் குறிப்பிடுகின்றார். முதலில் ஒரு பாடலிலும் ஐ என்ற ஒரு சொல் வந்திருக்கின்றது. ஐயா அல்லது ஐ என்றால் தலைவன் என்றும் பொருள் இருக்கிறது. இங்கே ஒரு விஷேடத்துவம் என்னவென்றால் பாருங்கள், கைகேயியை ஒரு தனித்து ஒரு கொடுமையான ஒரு பெண்ணாக காட்டுவதற்கு கம்பருடைய உத்தி எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்றன என்ற பாடல் இந்த செய்திகள் இந்த பாடலின் மூலமாக மிக அற்புதமாக சித்தரிக்கப்படுகிறது. அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்து இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்ற அரும்பதங்களை பாருங்கள். தன் துணை, தசரதனாகிய கணவன் உற்ற துணை, ஏக செல்ல, கானகம் என்பது காடு, ஆர் களி என்பது இன்பம் நிறைந்த, மாயன் என்பது திருமால். அன்புடன் மாணவர்களே, இந்த பாடலில் கைகையுடைய இழிவு சொல்லப்படுகிறது. கணவனை சுடுகாடு செல்ல காரணமாக, அதாவது இறப்பதற்கு காரணமாக இருந்தவள் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவன் இறப்பதற்கு காரணமாக அமைய மாட்டார்கள். அது ஒரு அமங்கலமான செய்ய, தன்னுடைய தாலி மங்களம் நிலைத்திருக்க நினைப்பார்கள். ஆனால் இங்கே தன்னுடைய கணவனே இறந்து விடுவதற்கு காரணமாக இருந்து விடுகின்றாள் இந்த கைகை. அது மட்டுமல்லாமல் பரதனாகிய தன்னுடைய மகன், பெற்றெடுத்த மகன் பரதன் துன்பக்கடலிலே தத்தளிக்க செய்தவள் என்று சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாமல் அருள்கடல் என்று சொல்லப்படுகின்ற ராமன், இன்பம் நிறைந்த அருட்கடல் என்று சொல்லப்படுகின்ற ராமன், காட்டுக்கு சென்று துன்பங்கள் நிறைந்த காட்டிலே கவலைப்படுவதற்கு, துயருடுவதற்கு காரணமாக இருந்தவள், முயற்சி செய்தவள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், சுடுமயானம் என்பது இங்கே வினைத்தொகை. சுட்ட மயானம், சுடுகின்ற மயானம், சுடும் மயானம் என்று நாங்கள் எடுக்கலாம். இலக்கணத்தில் தொகைகள் எங்களுக்கு தெரியும். துயர்கடல், துயராகிய கடல், ஆறுகளி என்பதெல்லாம் உருவக அணியாக இங்கே காணப்படுகின்றது. அன்பு நிறைந்த மாணவர்களே, இன்னும் இந்த பாடலில் தோன்றல் துயர்கடல் என்று சொல்வதனூடாக பரதன் துன்பமானது என்ற உருவக அணி மூலம் எடுத்து காட்டப்படுகிறது. அதாவது ராமன் காடால சென்றதால் பரதன் பெரும் துயர் அடைந்திருக்கின்றார். அந்த துயரானது கடலுக்கு உருவகிக்கப்பட்டுகின்றது என்பதை நாங்கள் இங்கே துயராகிய கடல் என்று கம்பர் குறிப்பிடுகின்றார். அதே போன்று கடுமையார் கானகத்து கருணையார்களி என்று சொல்லுகின்ற பாடல் அடியினூடாக ராமன் இரக்க குணம் உள்ளவன். அதுதான் கடுமையார் கானகத்து, கடுமை கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைந்த, ஆர் என்றால் நிறைந்த, கானகம் காட்டிலே கருணையார், கருணை நிறைந்த, கருணை சூழ்ந்து இருக்கின்ற, நிறைந்து வழிகின்ற களி, இன்பம் நிறைந்த அருள் பொறித்த இந்த ராமன் என்று ராமனின் இரக்க குணம் உருவகம் அணி மூலம் சொல்லப்படுகிறது. ராமனின் இரக்க குணமானது கடலாகிய உருவகத்துக்கு உருவகிக்கப்படுகின்றது. கடல் என்ற உருவகத்துக்கு உருவகிக்கப்படுகிறது.
இது கருணையாகிய கடல் என்று கம்பர் புகழ்ந்து சொல்லுகின்றார். அதே போன்று பாருங்கள், தன் மனதை நினைத்து செய்யும் கொடுமையால் அளந்தாளை என்று சொல்லுகின்றதன் மூலம் கைகேயி கொடுமையான குணம் இங்கே விவரிக்கப்படுகின்றது. திருமால் போன்ற எந்தவித சிரமம் இன்றி தன் மனதில் நினைத்து செய்கின்ற அந்த கொடுமையான ஒரு விடயம் இங்கே சொல்லப்படுகின்றது. அதைத்தான் நாம் இங்கே பார்த்தோம். அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழையலாம். அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த பாடலின் ஊடாக நாம் கைகேயை அறிமுகம் செய்து வைக்கின்ற விதங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதாவது, குகன் என்பான் கோசலையாகிய தாயை தொழுது நோக்கி இவர் யார் என்று கேட்டவன். அதே போன்று சுமித்ரையை அன்பினால் நிறைந்தாலே உரை என்று சொன்னவன் இங்கே கைகேயை பார்த்து இவர் யார் என்று வெறுமனே கேட்பதன் ஊடாக இந்த கைகேயை இழிவு செய்கின்றார் கம்பர். அது மட்டுமல்ல, கம்பர் ஏனைய தாய்மாரை அறிமுகம் செய்கின்ற பொழுது சுற்றத்தார் தேவரோடு தொட நின்ற கோசலை என்று சொல்லுகின்றார். அதே போன்று அறம் தானே அகில் நின்றாள் என்று சொல்லுகின்றார். இங்கே கைகேய்க்கு சொல்லுவதன் கைகேய்க்கு சுடு மயானத்திடை தன் துணையேக என்று இழிவுபடுத்தி ஆரம்பித்து வைக்கின்றார். எங்களுக்கு தெரியும், இந்த கம்பராமாயணத்தின் மிக முக்கியமான ஒரு கட்டங்களில் ஒன்றுதான் கைகேயி சூழ்வினை படலம் என்ற ஒரு பகுதியே அமைந்திருக்கிறது. கூனியுடைய சூழ்ச்சியால் கைகேயி புத்தி பேதலித்து நிலை தடுமாறி போகின்றாள். பின்பு நடக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். கைகேயி சூழ்வினை படலம் என்ற ஒரு தனிப்பகுதியை இவர் பாடியிருக்கின்றார். ஆக எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த கைகேயுடைய இழிவு இந்த பாடலில் கூறப்பட்டது. அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழையலாம். பாடல் இலக்கம் 7 பரதன் குகனுக்கு கைகேயை அறிமுகம் செய்து வைக்கின்ற விதத்தை பாருங்கள். படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடரில் நெடும் காலம் கிடந்து ஏற்கும் உயிர் பாரம் குறைந்து தேய உடரெல்லாம் உயிரில்லாள் எனத் தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே இடரில்லா முகத்தாளை அறிந்து இல்லையேல் இன்னின்றாள் என இன்றாள் என்று சொல்லுகின்றார். படரெல்லாம் படைத்தவள் என்று குகன் பரதனுடைய வாயிலாக குகனுக்கு சொல்லுகின்றார். படரெல்லாம் படைத்தாள், துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றவள். பழி வளர்க்கும் செவிலி, வளர்ப்பு தாயாக இருந்தவர். ராமனை வளர்த்தவர் கைகேயி என்ற ஒரு கதை இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பாடல் இலக்கம் 7 பதப்பிரிப்பு செய்து பார்க்கலாம். அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த பாடலை நாங்கள் பதப்பிரிப்பு செய்கின்ற பொழுது படர் எல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடரில் நெடும் காலம் கிடந்து ஏற்கும் உயிர் பாரம் குறைந்து தேய உடர் எல்லாம் உயிர் இலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே இடர் இல்லா முகத்தாளை அறிந்து இல்லையேல் நின்றாள் இங்கே நின்றாள் எனை ஈன்றாள். படர் என்றால் துயரம். படரெல்லாம் படைத்தாள், துன்பம் அனைத்தையும் உண்டாக்கியவள், படைத்தவள், துன்பம் எல்லாவற்றுக்குமே காரணமாக அமைந்தவள் என்று இங்கே பொருள்படுகிறது. பழி வளர்க்கும் செவிலி, பழியாகிய குழந்தையை வளர்த்த வளர்ப்பு தாயாகிய இந்த செவிலி கைகேயி தன் பாழ்த்த பாவிக்குடரிலே, தன் பாழான தீவினை உடைய அந்த வயிற்றிலே, இங்கே குடர் என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், அது எழுத்து போலி அங்கு இடம்பெற்றிருக்கிறது, இறுதி எழுத்து. உயிர் பாரம் குறைந்து தேய என்று சொல்வதனூடாக இங்கே பாருங்கள், அழகாக சொல்லுகின்றார். நெடும் காலம் கிடந்து ஏற்கும், நீண்ட காலம் கிடந்து
எனக்கு பாரம் குறைந்து உயிராகிய பாரம் குறைந்து தேய்வடையும்படியாக உடலெல்லாம் உயிரில்லாள் என தோன்றும் உலகத்தே. இந்த உலகம் முழுவதிலுமே உடல்கள் எல்லாவற்றிலும் உயிரில்லாததை போன்று துன்பத்தால் மூழ்கி இருக்கின்ற இந்த உலகத்திலே ராமன் காட்டுக்கு சென்றது, தசரதன் இறந்தது போன்ற பல்வேறு துக்ககரமான சம்பவங்கள் நிறைந்ததால் உடல்களிலே உயிர்கள் இல்லாமல் இருக்கின்ற துன்பம் நிறைந்து தோன்றுகின்ற இந்த உலகத்திலே ஒருத்தி மட்டுமே அன்றே இடர் இல்லா முகத்தால், இடர் என்றால் துன்பம் எதுவுமே இல்லாத ஒரு முகத்தை உடையவளாக இருக்கின்றாள். அவள் தான் கைகை. அறிந்தில்லையேல் அவள் இனி அறியவில்லையா? இன்னின்றாள், இங்கே நிற்கின்றவள் என்னை பெற்றெடுத்தவள் என்று சொல்லுகின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, பரதன் கைகையை குகனுக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இங்கே துன்பம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றவள் பழியாகிய குழந்தையை வளர்த்தவள் ராமனை குறிப்பிடுகின்றார். இன்பம் கொண்ட முகத்தை உடையவள் இவள் காணப்படுகின்றாள். உலகமெல்லாம் துன்பமாக இருக்கின்ற பொழுது இவள் மட்டும் முகத்தில் எந்த ஒரு இடரும் இல்லாமல் இருக்கின்றாள் என்று இங்கே சொல்லுகின்றார். துன்பங்கள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த பெண் கைகையை இழிவுபடுத்தி கூறுகின்றார் கம்பர். அன்பு நிறைந்த மாணவர்கள், இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்ற அரும்பதங்களை நாங்கள் பார்க்கலாம். படர் என்பது துன்பம், செவிலி என்பது வளர்ப்பு தாய், இடர் என்பது துன்பம், ஈன்றாள் என்றால் இங்கே ஈன்றெடுத்த தாயாகிய கைகை. இந்த பாடலில் மற்றொரு சிறப்பம்சம் இருக்கிறது, ஏனைய பாடல்களில் இருந்தது. படர், குடர், உடர், இடர் ஒரு ஓசை நயத்தோடு சந்த சிறப்பு இந்த பாடலில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு செய்யுள்களில் ஒரு அடிகளில் சீர்களில் இரண்டாவது எழுத்துக்கள் ஒரே விதமாக தொக்கி வருமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு எதுகை என்று அழைப்போம். எதுகை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஓசை நயத்திற்காக. வளர்க்கும் மேற்கும் தோன்றும் என்று ஒரு சந்த சிறப்பு இந்த பாடலில் இருக்கிறது இல்லையா? அதையும் நீங்கள் கவனிக்க தவற வேண்டாம். அன்புடைய மாணவர்களை, இந்த பாடலில் கைகையுடைய இழிவை நாங்கள் பார்த்தோம். துன்பம் அனைத்துக்கும் காரணமாக இருந்தவள் படரெல்லாம் படைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. பழி வளர்த்த செவிலியாக இங்கே காணப்படுகின்றார். பழிக்கு பழி வளர்த்த செவிலிய தாயாக இருக்கின்றார். பாவியாகிய குடலிலே, அதாவது பரதன் தன் வயிற்றிலேயே சுமந்தவள், அவருடைய கற்பம் பாவியாகிய கற்பம் என்று சொல்லுகின்றார். குடல் என்று துன்பம் மற்ற முகத்தை உடையவள், துன்பம் இல்லாத ஒரு முகத்தை, இடரில்லாத முகத்தை உடையவள் என்று சொல்லுகின்றார் இந்த பாடலில். அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த பாடலுடைய பொருளை நாங்கள் பார்க்கலாம். துன்பங்கள் அனைத்துக்குமே காரணமாகிய பழிக்கு பழி வாங்குவதற்கு வளர்த்த அந்த குழந்தையை தன் பாழான தீவினை உடைய வயிற்றிலே நீண்ட காலம் கிடந்திருக்கும் உயிராகிய பாரம் குறைந்து தேய்வடைய கூடிய உயிரில்லா முகத்தால், இப்படிப்பட்ட உலகத்தில் இவள் மட்டுமே துன்பம் இல்லாமல் இருக்கின்றாள். இப்படிப்பட்ட இவளை நீ அறியவில்லை, இவள் தான் என்னுடைய தாய் என்று சொல்லுகின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, நாம் இப்பொழுது எமது பாடத்தின் இறுதி பாடலில் இணைந்திருக்கின்றோம். பாடல் இலக்கம் 8 பரதன் ஏறிய ஓடம் தென்கரையை அடைகின்ற செய்தி சொல்லப்படுகிறது. இதேவேளை இந்த பாடலின் மூலமாக குகனின் உயர் பண்பும் தோணியில் இடம்பெறுகின்ற துயர்நிலையும் விவரிக்கப்படுகிறது. அதாவது இரக்கம் இல்லாள் என்று கைகேயை குறிப்பிடுவதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை நாங்கள் வாசித்து பார்க்கலாம். எனக் கேட்டு அவ்விரக்கம் இலாளை தன் நல் கையில் வணங்கினன் தாயன் என அன்னப்பேடை சிறை இலாது ஆய் கரை துன்றிற்று எனவும் வந்தது தோணியே. அன்புடன் இந்த மாணவர்களை, இந்த பாடலை நாங்கள் பதப்பிரிப்பு செய்வோம். என்ன கேட்டு அவ் இரக்கம் இலாளையும் நெல் தன் நெல் கையில் வணங்கினான் தாய் என அன்ன பிடை சிறை இலாது ஆய் கரை துன்றிற்று எனவும் வந்தது தோணியே. எனக் கேட்டு
என்று பரதன் கூறியதை கேட்டவுடன் இரக்கம் இலாளை, அன்பு இல்லாதவள், இரக்கம் இல்லாதவள் என்று இங்கே மேலும் இழிவுபடுத்துகின்றார். இங்கே கம்பர் கைகையை இலாளை, இல்லாதவளை தன் கையினால், தனது நல்ல கையினால் வணங்கினான். தாய் என்று நினைத்து தன்னுடைய நல்ல கையால் வணங்குவதன் ஊடாக இவனுடைய உயர்ந்த பண்பு சொல்லப்படுகிறது. குகன் இப்படிப்பட்ட இழிவை உடையவளையும் தனது தாயாக எண்ணி, ராமபிரானுடைய நண்பன் அல்லவா, தாயாக எண்ணி நல்ல கையினால் என்று அழகாக சொல்லுகின்ற அடைமொழி, வணங்கினான் தாயென. அன்னப்பேடை சிறை இலாது ஆய்கரை துண்டிற்று. தோணியாகிய அன்னம் பேடை என்று சொல்லப்படுகிறது. பெண்ணன்னம் அழகாக சொல்லப்படுகிறது. உருவகணி சிறை இல்லாது, சிறகுகள் இல்லாது கரை துண்டிற்று எனவும், கரையை அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்கள், அன்னப்பேடை என்பது பெண்ணன்னம், துண்டிற்று என்பது சென்றது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இங்கே என கேட்டு இரக்கமிலாளை தன் நல்கையினால் வணங்கினான் தாயென குகனின் உயர்ந்த பண்பு சித்தரிக்கப்படுகிறது. தசரதன் உலகை பிரியவும் ராமன் நாட்டை பிரியவும் காரணமாக இருந்த கைகேயி இரக்கமில்லாதவள். அப்படி இருந்த பொழுதிலுமே அவளை தாயை நினைத்து தன் கையால் நல்ல கையினால் வணங்குகின்றான் குகன். இங்கே உயர்ந்த பண்பு மிஞ்சி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு நிறைந்த மாணவர்களை, நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று இந்த பாடலில் இழிவு சொல்லப்பட்டது கைகையுடைய இரக்கமில்லாள் என்று கம்பர் சொல்லுகின்றார். அதே போன்று குகனை நல்ல கை என்று குகனுக்கு இங்கே பண்பால் சுட்டிக்காட்டி இங்கே சிலேடை செய்கின்றார். இங்கே பாருங்கள், வஞ்சக புகழ்ச்சி. இங்கே வஞ்சக புகழ்ச்சி என்று சொல்வதை விட குகனை உயர்த்தி, பண்பால் உயர்த்தி அரசகுல பெண்ணை தாழ்த்தி சொல்லிவிடுகின்றார் இந்த கவிஞர். இப்பொழுது பாருங்கள், அன்னப்படை சிறையில்லாது ஆய்கரை துண்டிற்று எனவும் வந்தது தோணியே என்று சொல்வதன் ஊடாக குகன், பரதன் முதலானோர் செல்லும் தோணியில் உள்ளோரின் உயர் உவமை அணியினூடாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே உவமானம் சிறையில்லாத அன்னப்பேடை பெண்ணெண்ணம், உவமேயம் தோணி பொதுத்தன்மை துயரம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்பு நிறைந்த மாணவர்களை, அடுத்து நாங்கள் பயிற்சியில் ஈடுபடுவதற்கான தருணம். சில வினாக்கள் உங்களுடைய பாட புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் அவசியம் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல சிறந்த பயிற்சி ஒன்று ஏற்படும். இந்த பாடத்தினூடாக பல்வேறு விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். இப்பொழுது பாருங்கள், இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடைகளை உங்கள் கொப்பியில், பயிற்சி கொப்பியில் எழுதி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு விடை எழுதுகின்ற முறைமை உங்களுக்கு புலப்படும். பொதுவாக இந்த வினாக்களை 2 விதமாக பிரிக்கலாம். அரும்பதங்களை வைத்து கொண்டு கேட்கப்படுகின்ற சில வினாக்கள் பகுதி 1 இடம்பெறலாம். பகுதி 2 சந்தி பிரித்தலுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படலாம். பகுதி 3 இலக்கிய தொகுப்பு வினாக்களில் குறுவினா விடையில் சிறிய விடைகளை எதிர்பார்த்து, அதாவது நேரடியான சுட்டிப்பான விடைகளை எதிர்பார்த்து சில நேரடி கேள்விகளை கேட்கலாம். அதே போன்று பந்தியமைப்பில் எழுதப்படுகின்ற கட்டுரை அமைப்பு வினாக்களுக்கும் வினாக்களை உங்களுக்காக வடிவமைக்கலாம். அன்பு நிறைந்த மாணவர்களை பாருங்கள், இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அணிச்சிறப்புகள் பற்றி ஆராய்க அல்லது விளக்குக என்ற ஒரு கேள்விகள் இடம்பெறுகின்ற பொழுது நீங்கள் ஒரு சிறிய அறிமுகம் சொல்ல வேண்டும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியது போன்று பகுதி 3 கட்டுரையமைப்பு வினாக்களில் இத்தகைய வினாக்கள் எழுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. உதாரணமாக புகைப்படலத்தை ஆதாரமாக கொண்டு இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்ற அணிச்சிறப்புகளை விளக்குக என்று அல்லது உதாரணத்துடன் விளக்குக என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் முதலில் ஒரு சிறிய அறிமுகம் செய்ய வேண்டும். கம்பராமாயணம் எப்படிப்பட்டது, யாரால் இயற்றப்பட்டது, என்ன பாடலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை ஒரு 3-4 அடியில் அல்லது பந்தியில் சொல்லிவிட்டு, ஒரு 3-4 அடிகளை கொண்ட ஒரு பந்தியில் சொல்லிவிட்டு நீங்கள் நேரடியாக நீங்கள் பாடத்துடைய வினாக்களுக்கு அணுகுவதற்கு செல்லலாம். இங்கே பாருங்கள், கன்று பிரிகாரா என்று சொல்லப்பட்டிருந்தது, ஒரு உவமை அணி பயன்பெற்றிருந்தது. குன்று அணைய நெடுத்தோள் என்று உவமை அணி சொல்லப்பட்டிருந்தது, நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று விலங்கல் தின்தோள் என்று சொல்லப்பட்டிருந்தது. கைவீர அணைய காளை என்று உவமை சொல்லப்பட்டிருந்தது. படரெல்லாம் படைத்தாள் பழி வளர்க்கும் செவிலி என்று உருவக அணிகள் சொல்லப்பட்டிருந்தது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் சில அணிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. உவமைகள் மட்டுமல்ல, உயர்வு நவழ்ச்சி அணி இருக்கிறது, இங்கே தன்மை நவழ்ச்சி அணி சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல்
எதுகை மோனை போன்ற அணிகள் கூட காணப்படுகின்றன. உதாரணமாக சொல்லணியிலே நாங்கள் பார்ப்போமையானால் ஆரம்ப பாடல் முதலே இங்கே காணப்படுகிறது. சுழித்து, கழித்து, அழித்து, இழித்து. ஒரு ஓசைநயத்திலே இங்கே இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றுபட வந்திருக்கிறது. இது எதுகை என்று சொல்லுவோம். அதே போன்று பாருங்கள், சுற்றத்தார், கொற்றத்தார், முற்றத்தான், பெற்றதாள். இங்கேயும் அந்த எதுகை அணியுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்கள் பேணப்பட்டிருக்கிறது ஓசை சந்தங்களை எழுப்புவதற்காக. அதே போன்று பார்க்கலாம் நீங்கள் நைவீரர், மெய்வீரர், கைவீரர், ஐவீரர் என்று சொல்லப்படுகிறது. அறம் தானே, நிறைந்தாளை, இறந்தான், பிறந்தான் என்ற ஓசையும் காணப்படுகிறது. படர், குடர், உடர், இடரெல்லாம் என்று சொல்லப்படுகிறது. என கேட்டு, தன்னல் கையால், அன்னப்பறவை, துன்றிற்று என்ற எழுத்துக்களுடைய சொல்லணிகள் கூட அற்புதம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த பாடலின் ஊடாக பெண் கதாபாத்திர சித்தரிப்புகள் அழகாக வார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 தாய்மார்களை பற்றி சிலாகித்து கூறப்படுகிறது. குறிப்பாக சுட்டிப்பாக நாங்கள் கோசலையுடைய சிறப்புகள் பரதனுடைய வாயிலாக பார்த்திருந்தோம். அதே போல கம்பர் வாயிலாக பார்த்திருந்தோம். குகனுடைய முன்னெடுப்பினூடாக, செய்கை ஊடாக பார்த்திருந்தோம். அதே போன்று சுமித்திரையுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருந்தது. அதே போன்று கைகையுடைய இழிவு இங்கே அழகாக சொல்லப்பட்டிருந்தது. இவற்றையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது தனித்துவமான ஒரு கேள்வியாக உங்களிடம் வினவப்படலாம். பெண் கதாபாத்திர சித்தரிப்புகள் தொடர்பாக நாங்கள் ஆராயலாம். அது மட்டுமல்லாமல் சுட்டிப்பாகவே நாங்கள் இங்கே கோசலையுடைய குணப்பண்புகள், சுமித்திரையுடைய குணப்பண்புகளை பற்றி கேட்கலாம். கைகையுடைய இழிவை எவ்வாறு சொல்லுகின்றார் என்று நேரடியான கேள்விகளை கூட கேட்க முடியும். இங்கே மதிப்பீட்டிற்காக சில வினாக்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இராமாயணம் பற்றி அறிந்து கூறுக. இது பாடசாலையில் உங்களுடைய வகுப்பறை செயற்பாடாக அமைந்திருக்கும். பாடல்களை சந்தி பிரித்து பார்க்கலாம், கொண்டு கூட்டி பார்க்கலாம், அணிச்சிறப்புகளை இனம் காணலாம். அது மட்டுமில்லாமல் அரும்பதங்களை அகராதி துணை கொண்டு அறிந்து கொள்ளலாம். இப்படி பல்வேறு செயற்பாடுகளை நீங்கள் மதிப்பீட்டிற்காக செய்து பார்க்க முடியும். அதே போன்று கம்பர் பற்றிய பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாடல்களை சந்தி பிரித்து வாசியுங்கள். பாடலுடைய அரும்பதங்களை நீங்கள் சொந்த மொழிநடையில் எழுத வேண்டும். அதில் சிறப்புகளை எழுத வேண்டும், அணிச்சிறப்புகள். அதே போல நயந்த பகுதிகளை விளக்கி நீங்கள் எழுதலாம். பரீட்சை வினாக்களுக்காக நாங்கள் தசரதனுடைய குணப்பண்பு சொல்லப்படுகிறது, ராமபிரானுடைய சிறப்பு, பரதனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது, இலக்மணனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது, கோசலை, சுமித்திரனுடைய சிறப்புகள், கைகையுடைய இழிவு சொல்லப்பட்டது. அதே போன்று இங்கே கம்பர் ஏற்பட்ட உத்தி என்ன கையாளுகின்றார், எவ்வாறான உத்திகளை இவர் கையாளுகின்றார் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். கவிதையின் நயத்தை நாங்கள் ஆராயலாம். கவிதையுடைய நயம் எவ்வாறு இருக்கிறது, கம்பன் செய்த உத்திகள் எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு பொருத்தமாக படைத்திருக்கிறது, பல்வேறு வினாக்களை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். அன்பு நிறைந்த மாணவர்களை, நாங்கள் குகப்படலத்தினூடாக ராமாயணத்துடைய பகுதியில் இணைந்திருந்தோம். பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்னும் பல்வேறு விடயங்களை நீங்கள் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஆசான். நன்றி, வணக்கம்.